வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுண்டைக்காய் நிறைய காய்ச்சிருக்கு. பாருங்கள், நிறைய காய்ச்சிருக்கு. இதை வச்சு இன்றைக்கி அம்மா ஒரு தொக்கு பண்ண போகிறேன். இந்த தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும். அது பேர்காலான பெண்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். வயிற்று புண்ணு அந்த அளவுக்கு இது ஆற்றக்கூடிய மருத்துவ குணம் இந்த பச்சை சுண்டைக்காயில் இருக்குது. இதை இப்போ கட் பண்ணிக்கிட்டு தான் நிறைய இருக்குது. அங்கே ஒரு செடியிலையும் இருக்குது. அதனால் நான் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வரேன். நம்ம எப்படி பண்ணலாங்கிறத இந்த மாதிரி இவ்வளோ சுண்டைக்காய் தான் எனக்கு கிடச்சிது. 2 செடியிலையும் இதை கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த காம்பை பூரா நம்ம ஆஞ்சிக்கிடணும். நான் இந்த பாருங்கள், இந்த மாதிரி காம்பு ஆஞ்சி எப்படி எடுத்துக்கிட்டுதான் எல்லாம். இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே ஒரு செடி, அங்கே ஒரு செடி இருந்தது. இப்போ 2 செடியிலையும் எல்லாமே கட் பண்ணிட்டேன். எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. மொத்தம் போதும், தொக்கு வைக்கிறதுக்கு இது போதும். இந்த சுண்டைக்காயெல்லாம் கொண்டு வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம காம்பை பூரா எடுத்துக்கிடணும். எல்லாமே இப்படி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த சுண்டைக்காயெல்லாம் காம்பு ஆஞ்சி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், காம்பு பூரா எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம ஆஞ்சி வச்சுக்கணும். இப்போ இதை கழுவிட்டு வந்து என்ன பண்ணணுங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். இந்த சுண்டைக்காயெல்லாம் இந்த மாதிரி ஒரு கல் வச்சு இப்படி ஒவ்வொரு தட்டு தட்டினோம்னா அப்படி வெடிக்கும். நம்ம வந்து அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா வெடிக்கும். அப்படியே போட்டுறாதாங்க. இது ரோட்டோரம் பார்த்தோம்னா எங்கேயா போகிறப்போ பாருங்கள், ஒரு சில இடங்களில் அந்த கன்றுகளை பார்க்கலாம், செடிகளை. இது நல்லா காய்ச்சி கிடக்கும். எங்கள் வீட்லேயுமே 2 செடியும் நான் வச்சதில்லை. தன்னாலவே அது முளைச்சது. எனக்கு பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சுண்டைக்காய் செடிக்கு நம்ம வீட்டில் இல்லையேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போ எனக்கு இந்த செடி கிடச்சது ரொம்ப சந்தோஷம். இங்கே பாருங்கள், இதை இப்படி தட்டி வச்சுக்கிடணும். இது காடு கரையில் எங்கேனாலும் இது இந்த செடி இருக்கும், பார்க்கலாம். அப்போ அதில் கிடக்க சுண்டைக்காயெல்லாம் எனக்கு பறிச்சுட்டு வந்து நம்ம காய போடலாம். உப்பில் போட்டு மோரில் போட்டு காய போடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த விதையெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம குழம்பு வைக்கிறப்போ அது கூடயே போட்டு, இந்த விதையில தான் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. நமக்கு தொண்டை வலி வந்தாலுமே அந்த தொண்டையில் இருக்கிற நம்ம புண்ணு கூட இதை ஆற்றும். குடல் புண்ணை ஆற்றும். அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ளது. இப்போ இதை நான் அந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை எப்படி குழம்பு வைக்கலாங்கிறத பார்ப்போம். இப்போ வச்சு கடாய் போட்டு ஒரு ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு கடுகு போடுதேன். ஆயில் சூடாகிட்டு இப்போ கொஞ்சோண்டு வெந்தயம் போடுதேன். இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவேன். இப்போ இந்த வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், பொடி வெங்காயம். இதை போட்டுக்கணும். வெங்காயம் கூடவே இந்த சுண்டைக்காயை போட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டால் வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சோண்டு தேவையான உப்பு போட்டுக்கணும். இப்போ இந்த தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கணும். இப்போ நல்ல தொக்கு நல்லா வசங்கிடுச்சு. சுண்டைக்காய் எல்லாமே நல்லா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரத்துக்கு வத்தல் பொடி போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி. இந்த அளவுக்கு சுண்டைக்காய் தொக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் ஜேசி புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சோண்டு காயப்பொடி போட்டுக்கணும். ஒரு அரை ஸ்பூனு சீனி போட்டுக்கணும்.
சீனி வந்து அது தேவையில்லை. இந்த சுண்டைக்காய் வந்து கசக்காது. இருந்தாலும் உங்களுக்கு கசக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சீனி போட்டுக்கோங்க. கசக்காது. இந்த சுண்டைக்காய் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே அருமையாக இருக்கும். நமக்கு நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது இந்த சுண்டைக்காய். எங்கே கிடைச்சாலும் உடனே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல எண்ணெய் தேவை இதுக்கு. எண்ணெயில் தான் இது வேகணும். புளி தண்ணியை தவிர வேறு தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது. பாருங்கள் அழகாக இருக்குது. உப்பு, உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் பார்த்துட்டேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. இப்போ வந்து பச்சை சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாப்பாட்டோடு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல மருத்துவ குணம் உள்ளது. கிடைச்சா இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. இன்றைக்கி வந்து பச்சை சுண்டைக்காய் வச்சு அம்மா தொக்கு பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி எப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.